ஒரு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 6, 4, 6, 7. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 6 and 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். Let your request be made known to God. நம்மளோட எல்லாத்தையும் விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தையும் வேண்டுதலையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு இந்த பவுல் சொல்றாரு. அப்படி நம்ம வேண்டுதல் செய்யும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளுமா. அப்ப ஆண்டவர் நிறைய சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இடத்துல இருக்கிறது அதுக்கெல்லாம் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆட்கொள்ளுமா. தி பீஸ் ஆஃப் காட் which surpasses all understanding will guard your hearts and mind through Lord Jesus Christ. அப்ப எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆட்கொள்ளலாம். நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய எல்லா விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தை வேண்டுதலை யாருக்கு தெரியப்படுத்தணும்? ஆண்டவருக்கு, தேவனுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்லிடுறோம்? மனுஷர்கிட்ட சொல்லிடுறோம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய இடம் யாரு சொல்லு? ஆண்டவர். நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் முதலாவது நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்மளோட எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஆண்டவருக்கு சர்வ வல்ல வியாபர், சர்வ வல்லம் உள்ள தேவன், அவருக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் நம்மளுடைய எல்லா காரியத்தையும் நம்ம யார்கிட்ட சொல்ல? முதலாவது மனுஷர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி முதலாவது நம்ம தேவன்கிட்ட சொல்லணும். அப்படி நம்ம சொல்லும்போது ஒரு தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆட்கொள்ளுவோம். அப்ப இதுல பாருங்க, விண்ணப்பம்னு இருக்கு, ஸ்தோத்திரம் இருக்கு, ஜெபம்னு இருக்கு, வேண்டுதல் இருக்கு. இது பார்க்க போனா எல்லாமே ஒரே மீனிங் தான். ஜெபம்னாலும் பிரேயர், விண்ணப்பம் சப்ளிகேஷன், வேண்டுதல் ரிக்வெஸ்ட், எல்லாமே ஒண்ணுதான். ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு தொடர்புடைய வார்த்தை தான். பிரேயர், சப்ளிகேஷன் அண்ட் ரிக்வெஸ்ட். ஆனா இன்னைக்கு நான் பேச போறது ரிக்வெஸ்ட், வேண்டுதல். வேண்டுதலை பத்தி மட்டும் பேச போறேன். வேண்டுதல், ரிக்வெஸ்ட். இந்த வேண்டுதலுக்கும் மற்ற ஜெபம் விண்ணப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, வேண்டுதல்னா நம்ம தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட எப்படி ஒரு பிச்சைக்காரன் எப்படி கேட்பானோ அது போல. ஆனா நம்ம தெரியாத ஒருத்தத்தை கேட்கல, நம்ம அப்பாட்ட தான் கேட்கிறோம். நம்ம அப்பாட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி வேண்டி நம்மளை தாழ்த்தி இதை வேணும்னு சொல்லி கேட்கறது தான் இந்த வேண்டுதல். இன்னைக்கு இந்த வேண்டுதலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை. பிரச்சனை இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை. ப்ராப்ளம்ன்றது எல்லாருக்குமே வரும். எல்லா வாழ்க்கையும் பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு, ஒரு சொல்யூஷன். யாருக்கு? ஆண்டவர் பிள்ளைங்க நமக்கு. அது என்ன சொல்யூஷன்? நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம், நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். அந்த ஒரு பெரிய ஒரு சொல்யூஷன் நமக்கு இருக்கு. மற்றவங்களுக்கு அந்த சொல்யூஷன் கிடையாது. அப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வர பிரச்சனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் ஜெபம், பிரேயர். இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பாட்டு கூட இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு இருக்கு, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். தமிழ்ல பாவ சஞ்சலத்தை மீட்க. அதுல பாருங்க, ஒவ்வொரு ஸ்டான்ஸ்லயும் ஒரு லைன் வரும், எவ்ரிதிங் டு காட் இன் பிரேயர், டேக் இட் டு த லார்ட் இன் பிரேயர். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னா ஜெபம் தான். நம்மளோட பிரச்சனை பாடுகள் எது வந்தாலும் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணும்போது அப்ப ஒரு மேலான தேவ சமாதானம் நம்ம இதயத்தை ஆட்கொள்ளும். அப்ப இன்னைக்கு பிரசங்கத்தோட தலைப்பு வேண்டுதல், ரிக்வெஸ்ட். இப்ப இந்த ஜெபம் அந்த விண்ணப்பத்தெல்லாம் விட்டுட்டு இந்த வேண்டுதலை பத்தி மட்டும் நான் பேச போறேன். இந்த வேண்டுதல் பத்தி பேசும்போது இந்த 3 ஆசீர்வாதத்தை பத்தி பேச போறேன். முதலாவது வெற்றியின் ஆசீர்வாதம், இரண்டாவது உற்சாகத்தின் ஆசீர்வாதம், மூணாவது நற்பண்பின் ஆசீர்வாதம். முதலாவது என்ன? வெற்றியின் ஆசீர்வாதம், பிளெஸிங் ஆஃப் விக்டரி. இரண்டாவது உற்சாகத்தின் ஆசீர்வாதம், பிளெஸிங் ஆஃப் விகர். மூணாவது நற்பண்பின் ஆசீர்வாதம், பிளெஸிங் ஆஃப் விர்ச்சியோ. இந்த 3 ஆசீர்வாதத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். பிளெஸிங் ஆஃப் விக்டரி, பிளெஸிங் ஆஃப் விகர், பிளெஸிங் ஆஃப் விர்ச்சியோ. முதலாவது ஆசீர்வாதம் வெற்றியின் ஆசீர்வாதம், பிளெஸிங் ஆஃப் விக்டரி. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் சாப்டர் 7, 8 and 9. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இது யார்கிட்ட சொன்னா,
இந்த இஸ்ரவேல் ஜனங்க சாமுவேலை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன சொல்றாங்க? ஓயாமல் எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளும், ரிக்வெஸ்ட், வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டுதல் வார்த்தை வந்து. இவங்க எதுக்காக சாமுவேலை பார்த்து சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனம், அதுக்கு முந்தின வசனம் இருக்கு பாருங்க, 7ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு பாருங்க. இவங்க எதுக்காக சாமுவேலை பார்த்து எங்களுக்கு ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் ஆண்டவர்ன்னு சொல்றாங்கன்னா, அவங்களோட சத்துருக்கள் பெலிஸ்தர் வராங்க. அந்த பெலிஸ்தரை பார்த்து 7ஆம் வசனம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்தாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த பெலிஸ்தருக்கு, அந்த சத்துருக்களுக்கு ஒரு காப்பாற்றணுன்றதுக்காக யார்கிட்ட சொல்றாங்க? சாமுவேல்கிட்ட சொல்லி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. அப்ப இங்க பாருங்க, இங்க வேண்டுதல் இருக்கு, ரிக்வெஸ்ட். இந்த இவங்க எதுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றாங்கன்னா, சத்துருக்களோட கையிலேந்து விடுதலையாக. அப்ப முதலாவது பாருங்க, ஒரு வெற்றியின் ஆசீர்வாதம். இவங்க சாமுவேல் வந்து என்ன பண்றாரு? இவங்க இஸ்ரவேல் ஜனங்க சொன்னபடியே ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்யறாரு. ஆனா அதுக்கு ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா? நீங்க அடுத்த வசனம் பாருங்க, 9ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். இங்க பாருங்க, வேண்டிக் கொண்டான், வேண்டுதல், ரிக்வெஸ்ட். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கிறாங்க, ஓயாமல் வேண்டிக்கணும் சொல்றாங்க. Do not cease to cry out to the Lord our God for us அப்படின்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி சாமுவேல் வேண்டிக் கொண்டாரு. கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த ஜபத்தை அப்படியே கேட்டாரு. கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம வேண்டிக் கொள்றத கேட்கிற தேவன் மட்டும் இல்ல, ஜபத்தை கேட்கறது மட்டும் இல்ல, அது அப்படியே செய்யற தேவன், அது அருளி செய்தார் இருக்கு. அப்ப உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன காரியத்துக்காக நீங்க வேண்டீங்களோ, முக்கியமா இந்த இடத்துல பாருங்க, ஒரு வெற்றியின் ஆசீர்வாதம். இந்த பெலிஸ்தரோட இவங்களை எதிர்த்து வராங்க, பயந்தாங்கன்னு பாக்குறோம். அந்த சத்துருக்களோட கையிலேந்து விடுதலை ஆக்கிறதுக்காக இந்த சாமுவேல் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் கேட்டாரு. இந்த வேளையில நம்ம யோசித்து பாருங்க, நம்மளுக்கு விரோதமா எத்தனையோ சத்துருக்கள் வரலாம், பல விதத்துல வரலாம். அந்த சத்துருக்கள் உங்களுக்கு என்ன விதத்துல சத்துருக்கள் வந்தாலும், நமக்கு விரோதமா எது வந்தாலும், நம்ம ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது, இந்த சாமுவேல் வேண்டிக் கொள்ளும் போது ஒரு வெற்றியை தந்த தேவன் அதே வெற்றியின் ஆசீர்வாதத்தை இந்த வேளையில உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறேன் ஒரு நாளிலேயே சொல்லுங்க. அப்ப இந்த வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லும் போது சாமுவேல் வேண்டிக் கொண்டப்ப கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுத்த போது 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம், கர்த்தர் மறுமொழி அருளினார். அதே போல இன்னைக்கு நீங்க எந்தெந்த காரியத்துக்காக வேண்டீங்களோ, உங்க சத்துருக்களுக்காக, எந்த சத்துருக்கள் பல விதத்துல இருக்கலாம், எதெல்லாம் உங்களுக்கு சத்துருவா இருக்கலாம், யாராவது உங்களுக்கு விரோதமா வந்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமா பேசியிருக்கலாம், உங்களுக்கு அகைன்ஸ்டா செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம வேண்டிக் கொள்ளும் போது ஒரு பெரிய வெற்றியை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. இப்ப நீங்க விசுவாசத்தோடு இருக்கணும். நம்ம ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு கொடுத்த விதத்திலே இன்னைக்கு நமக்கும் கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. ஆனா நம்ம செய்ய வேண்டியதுன்னா வேண்டிக் கொள்ளுங்க. ஆனா இதுக்கு இந்த சாமுவேல் வேண்டிக் கொண்டதை தேவன் மறுமொழி அருளினால் பாக்குறோம். ஆனா அந்த 7ஆவது அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் ஃபுல்லா வாசித்து பாருங்க. அதுல பாருங்க எதுக்கு அப்புறம் சாமுவேல் வேண்டிக் கொண்டாரு பாருங்க. 7ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். இங்க பாருங்க ஒரு கண்டிஷன். எப்ப ஆண்டவர் மறுமொழி அருளார் இந்த சாமுவேலுக்கு, இவரோட வேண்டுதலுக்கு எப்ப பதில் கொடுக்கிறார்னா, சாமுவேல் என்ன சொல்றாரு? உங்கள் மத்தியில இருக்கிற எல்லா விக்கிரகத்தையும், அஸ்தரோத்து, அந்நிய தெய்வத்தெல்லாம் உங்களை விட்டு விளக்குங்கன்னு சொல்றாரு. அதை அவங்க செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கிறாரு. இப்ப நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்னென்னலாம் அந்நிய தெய்வம் இருக்கோ அதை விளக்கணும். நம்ம நினைக்கலாம், நான் ஒன்னும் அந்நிய தேவனை ஒன்னும் வணங்கலையே, நான் ஜீவனுள்ள தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன், எந்த விக்கிரகத்தையும் நான் வணங்கலையே நினைக்கலாம். இப்ப இந்த எழுத்தின்படியே ஒரு விக்கிரகம் இல்லை. இப்ப ஆண்டவரை நம்ம நேசிக்கிறத, ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பை தடுக்கிறதோ குறைக்கிறதுக்கோ என்னென்னலாம் காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்குதோ அது எல்லாமே ஒரு விக்கிரகம் தான். இப்ப நல்ல பைபிள் படிக்கிறதுக்கு எந்த காரியம்லாம் நமக்கு தடையா இருக்குதோ, நல்லா நம்ம ஜெபம் பண்றதுக்கு எந்த காரியம்லாம் நமக்கு தடையா இருக்குதோ, ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறதுக்கு, ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு, ஆண்டவரோட நேரம் செலவழிக்கிறதுக்கு எந்தெந்த காரியம்லாம் நமக்கு தடையா இருக்குதோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது தான். இன்னைக்கு அந்த விக்கிரகத்தை
எதெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு தடையா இருக்குதோ, ஆண்டவர் மேல அன்பு கூறதுக்கு தடையா இருக்குதோ, அந்த விக்கிரகத்தை இன்னைக்கு நம்மளை விட்டு விலக்கும் போது ஆண்டவர் நம்மளோட வேண்டுதல் எல்லாம் கேட்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட வாழ்க்கையில நீங்க பாருங்க, எதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், மத்தவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்க மனசாட்சிக்கே நல்லா தெரியும். எதெல்லாம் நம்மள ஆண்டவரை விட்டு விலக்குது. ரொம்ப நேரம் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருப்போம், ரொம்ப நேரம் இன்டர்நெட்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம், ரொம்ப நேரம் போன்ல வச்சு பார்த்துட்டு இருப்போம். ஆண்டவருக்கு கொடுக்குற டைம் எல்லாம் அது வேஸ்ட் பண்ணோம். ஆண்டவர் கொடுக்குற டைம், ஆண்டவருக்கு ஏதாவது ஊழியர் செய்யலாம், அந்த நேரத்தெல்லாம் எது தடுக்குதுன்னு பாருங்க. அதெல்லாம் என்னென்ன காரணம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த காரியத்தெல்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு விலக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மளோட வேண்டுதலை கேட்பாரு. அப்ப புட் அவே ஃபாரின் காட் அண்ட் அஸ்ரோட் ஃப்ரம் யூ விச் இஸ் ஐடில், அதாவது விக்கிரம். அப்போ உங்களோட எல்லா அந்த அஸ்திரோத், அந்நிய தேவர், ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு எது தடையா இருக்கோ எல்லா காரியத்தையும் இன்னைக்கு நம்மளை விட்டு அகற்றினா கர்த்தர் நிச்சயம் என்ன பண்ணுவாரு? நம்மளோட வேண்டுதலை கேட்டு நம்மளுக்கு ஒரு வெற்றியை தருவாரு. எப்படி பெலிஸ்தர்லேருந்து, சத்துருக்கள்லேருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தந்தாரோ, அதே போல நம்மளுடைய சத்துருக்கள்கிட்ட விடுதலை தருவாரு. சில சமயம் சத்துருக்கள் பாருங்க, நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம், இவங்களா நமக்கு சத்துருக்கள்னு. நம்ம அப்படிப்பட்டவங்களும் சத்துருக்களா வருவாங்க. நீங்க தாவீதோட வாழ்க்கையில பாருங்க, தாவீதுக்கு யார் சத்துருவா இருந்தா? அவருடைய சொந்த மகனே, சொந்த பிள்ளைங்களே அவருக்கு சத்துருவா இருக்காங்க. தாவீத ராஜாவா இருக்கிறாரு, அந்த ராஜ்யபாரத்தை அவர்கிட்ட வாங்கிட்டு தான் ராஜாவா ஆகணுன்றதுக்காக தாவீதுக்கு விரோதமா எவ்வளவு கிரியை செய்யறாங்க. தாவீது பிள்ளைங்களுக்கு ஓடி போய் ஒளிறாரு பாருங்க. மத்த யாராவது ஒருத்தர் சத்துருக்களா இருந்தா கூட நம்ம கொஞ்சம் தாங்கிக்கலாம். ஆனா நம்ம பிள்ளைங்களே நம்மள ரொம்ப நேசிக்கிறவங்க, நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், அவங்க கூட சில சமயம் சத்துருக்களா இருந்தா, அப்படி வந்தா கவலைப்பட வேண்டாம், பைபிள் அதுக்குள்ள ஆதாரம் இருக்கு. அப்ப நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம், இவங்கெல்லாம் நமக்கு சத்துருக்களான். நமக்கு நேரா நல்லா பேசுவாங்க, நல்லா எல்லாம் பண்ணுவாங்க, நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஆனா அவங்க சத்துருக்களா நமக்கு விரோதமா வருவாங்க. அந்த மாதிரி சத்துருக்கள் வந்தாலும், உங்களுக்கு விரோதமா எந்த சூழலில் யாரும் உங்களுக்கு விரோதமா செஞ்சாலும், நீங்க வேண்டிக் கொள்ளும் போது, ஆண்டவர்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணும்போது, ஆண்டவா எனக்கு உதவி செய்யன்னு ஒரு பிச்சைக்காரன், ஒரு உலக பிரகாரமா மனுஷங்களே அப்பா பிச்சை போடுங்கன்னா இவ்வளவு மனதுருகி காசு போடுறாங்க. ஒரு உலக பிரகாரமான மனுஷரே அப்படி செய்யறாங்கன்னா நம்ம ஆண்டவர் எவ்வளவு மேலானவர். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி ஜபிக்கும் போது, தாழ்த்தி வேண்டுதல் செய்யும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு? வேண்டுதலை கேட்பாரு. ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருக்கு பெரிய இல்லாத காரியம், ஆண்டவரோட நேரம் செலவழிக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அந்த தடையெல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணிடணும்? எடுத்து போட்டணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். நீங்க எல்லாரும் அதை செய்வீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம்லாம் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு தடையா இருக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த காரியத்தினால நம்ம ஆண்டவரை நேசிக்க முடியல. இந்த காரியம் நம்ம செய்யறதுனால நம்ம பைபிள்ல ரொம்ப படிக்க முடியல. இந்த காரியம் செய்யறதுனால நம்ம சர்ச்சுக்கு வர முடியல. இந்த காரியம் செய்யறதுனால நமக்கு ஊழியம் செய்ய முடியல. இந்தந்த காரியம் தான் நமக்கு தடையா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த தடைய, அந்தந்த காரியத்தை நீங்க உங்களை விட்டு விளக்கணும். இவங்க எப்படி அசரோத்தையும் அந்நிய தெய்வத்தையும் விளக்கணும் போதுதான் அந்த சாமுவேலோட ஜபத்தை ஆண்டவர் கேட்டாரு. அதே போல நீங்க உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தெல்லாம் உங்களை விட்டு விளக்கும் போது அதெல்லாம் விக்கிரகம் தான். நம்ம உண்மையிலே ஒரு விக்கிரகத்தை நம்ம வணங்கலைனாலும் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியமும் விக்கிறோம். அந்த விக்கிரகத்தை நம்ம விட்டு விளக்கும் போது நிச்சயமா நம்ம ஜபத்தை கேட்பாரு, நம்ம வேண்டுதலை கேட்பாரு. இப்ப இந்த சாமுவேலோட வேண்டுதலை கேட்டு விடுதலை தந்த ஆண்டவர் உங்களோட வேண்டுதலை கேட்டு நிச்சயம் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. ஒரு வெற்றியை தந்தாரு பெலிஸ்தர்கள். அவங்க பாருங்க எப்படி பயந்தாங்க. 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பெலிஸ்தருக்காக ரொம்ப பயந்தாங்க. அது போல நீங்க சத்துருக்காக பயந்து இருக்கலாம், என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணலாம்? ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யும் போது ஒரு வெற்றியை தருவாரு, ஒரு வெற்றியின் ஆசீர்வாதம், பிளெஸிங் ஆஃப் விக்டரி. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? வெற்றியின் ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? அப்ப இந்த ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு தடையா இருக்க எல்லா விக்கிரகத்தையும் நம்மளை விட்டு எடுத்துக்கிட்டோம். அப்ப அப்படி பண்ணிட்டு நம்ம வேண்டிக் கொள்ளும் போது, ரிக்வெஸ்ட் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்பாரு. அப்ப இது முதலாவது ஆசீர்வாதம், வெற்றியின் ஆசீர்வாதம், விக்டரி ஆஃப் பிளெஸிங். இப்ப ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம், உற்சாகத்தின் ஆசீர்வாதம், விக்டரி ஆஃப் பிளெஸிங் ஆஃப் விகர், உற்சாகத்தின் ஆசீர்வாதம். இது விகர்ன்றதுக்கு டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா ஒரு தெம்பு, அதாவது உடல் அளவிலையும் மனது அளவுலையும் மனசுலயும் ஒரு நல்ல உற்சாகம், ஒரு தெம்பு, வலிமை, அதுதான் விகர்னு போட்டிருக்கு ஒரு டிக்ஷனரியில. அப்ப பாருங்க, பிளெஸிங் ஆஃப் விகர், ஒரு உற்சாகத்தின் ஆசீர்வாதம், நல்ல தெம்பா இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார்.
இந்த இங்கிலீஷ் பைபிள்ல ரிக்வெஸ்ட்ன்ற வேர்டு இல்லை, அதனால எனக்கு எல்லாமே தமிழ்ல இருக்கிறத மட்டும் தான் எடுத்திருக்கேன். வேண்டிக் கொண்டான். அப்ப வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். God granted him what he requested. அப்ப யாபேஸ் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு ஒரு ஜெபத்தை. அந்த ஜெபத்தை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றாரு. ஒரு உற்சாகத்தின் ஆசீர்வாதம். அதுக்கு முதல் வசனம் பாத்தீங்கன்னா 9ஆம் வசனம் பாருங்க. யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அவங்க அம்மா இவருக்கு யாபேஸ்ன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, இவனை துக்கத்தோடே பெற்றேன்னு சொல்லி, ரொம்ப வலி வேதனையினால இவன் பிறக்கும் போதே ஒரு துக்கம், ஒரு சந்தோஷமா இல்ல, இவன் துக்கத்தின் மகன் சொல்லி துக்கத்தோடே பிறந்ததுனால யாபேஸ்ன்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஆனா இந்த யாபேஸ் அவன் வாழ்க்கையில ஒரு பிறந்துக்கும் போதே ஒரு துக்கத்துல, ஒரு கஷ்டத்துல, போராட்டத்துல இருந்தாலும் இந்த யாபேஸ் என்ன பண்றாரு, ஒரு நல்ல காரியம் செய்யறாரு. யாரை பார்த்து? ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்ப யாபேஸோட ஜெபத்தை அப்படியே அருளினார். ஒரு துக்கம் பாருங்க, his birth had been very painful இருக்கு. சில டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னா, I bear him with sorrow இருக்கு, துக்கம் இருக்கு, பெயின்ஃபுல் இருக்கு. அப்ப எப்படி இருந்தாலும் ஒரு துக்கத்தோட, ஒரு பாடோட, வேதனையோட என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யாபேஸை அவங்க அம்மா பெற்றிருக்காங்க. அதனாலதான் துக்கத்துக்காக துக்கத்தின் மகன்றதால யாபேஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனா யாபேஸ் என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளும் போது அந்த ஜெபத்தை அப்படியே கேட்டார். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னோட ஜெபத்துல தினம் இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். யாபேஸோட ஜெபம். எத்தனை பேர் இந்த ஜெபத்தை பண்றீங்க? இந்த யாபேஸ் ஜெபத்தை எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? யாருமே பண்ணலையா? கொஞ்சம் பேர் தான் பண்ணிருக்கீங்க. அப்ப இது வரைக்கும் பண்ணலன்னா பரவாயில்ல, இன்னையிலேருந்து தினம் உங்க ஜெபத்துல இந்த வசனம் சொல்லும். 1 நாளாகவும் 4:10 அதை மறக்கவே மறக்காதீங்க. 1 Chronicles chapter 4:10 இந்த verse சொல்லி தினம் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தை எப்படி காலையில பண்ணலனா கூட தூங்குறதுக்கு முன்னாடியாவது இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. அப்ப இந்த வசனம் அவர் பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, தீங்கு என்ன கரம் என்னோடு கூட இருக்கணும், தீங்கு என்ன படுத்தக்கூடாது, என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை அப்படியே கேட்டு அவர் துக்கத்தெல்லாம் மாற்றாரு. அவருக்கு எவ்வளவு போராட்டம் பாடு மாத்தி, முந்தின வருஷம் பார்த்தா சகோதரி பாய்களும் கனம் பெற்றவனா கர்த்தர் மாற்றாரு பாருங்க. கர்த்தர் ஒரு நல்ல ஒரு பலத்தை, ஒரு உற்சாகத்தை தராரு. மனதிலையும் சரி, சரீரிலையும் சரி, நல்ல பலத்தையும் உற்சாகத்தை தராரு. அப்ப இன்னைக்கு இந்த உற்சாகத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்தி கேட்கணும். இவரு பாருங்க, தன்னை என்ன பண்றாரு, ஒரு பிச்சை கேட்கிற மாதிரி தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. சில சமயம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒரு ஜபத்துல கூட சில சமயம் நம்ம பெருமை வந்துடும். நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரு, நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் கண்டிப்பா கேட்பாரு அப்படின்னு சொன்னது கூட மத்தவங்கிட்ட சொல்லுவோம். நம்ம நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் கேட்பாரு அப்படின்னு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான். இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தா இவர் எப்படி தன்னை தாழ்த்தி கேட்கிறாரு பாருங்க. தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, இப்படி ஒரு தாழ்த்தி அவர் கேட்கறது போல நம்ம ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி கேட்கும் போது அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, நம்மளோட துக்கத்தெல்லாம் மாத்தி நம்மளை எப்படி ஒரு நல்ல ஒரு உற்சாகமா இந்த யாபேஸை மாத்தி கனம் பெற்றவனாக மாற்றுறது போல நம்மள வாழ்க்கையில நம்மள ஒரு நல்ல ஒரு மன வலிமையோட, உற்சாகத்தோட, சரீரத்திலையும் மனதிலையும் ஆவி ஆத்மால உற்சாகத்தோட, பலத்தோட நம்ம இருப்போம். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தரணும். நம்ம என்ன பண்ணோம், நம்மள ஆண்டவர்கிட்ட தாழ்த்தணும். இந்த யாபேஸ் எப்படி தாழ்த்தி ஜெபம் பண்ணாரோ, அப்ப நம்ம உங்க வாழ்க்கையில ஒரு துக்கத்தின் வாழ்க்கையா இருக்கலாம். ஐயோ, ஏன் தான் இந்த உலகத்துல நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமேன்னு நினைக்கலாம். அந்த ஒரு துக்கத்தின் ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையெல்லாம் அப்படி கஷ்டத்திலே போதே, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நிந்தனை, எவ்வளவு அவமானம், இதை நம்மளால சகிக்க முடியலையே, நம்ம வெளியே தலை காட்ட முடியலையே, இவ்வளவு அவமானமா இருக்கே, நம்ம குடும்பத்துல, நம்ம வேலையில இவ்வளவு அவமானமா இருக்கே, நம்ம ஊழியத்துல இவ்வளவு அவமானமா இருக்குதே, இதை வெளியே சொல்ல முடியலையே, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் நீங்க. ஆனா எந்த கஷ்டமா இருந்தாலும், இந்த துக்கத்தை உத்தமமான சூழ்நிலையில இருந்தாலும், ஒரு போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும், இந்த யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அப்படியே கேட்டது போல நீங்க உங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் இந்த ஜெபத்தை அப்படியே கேட்பாரு. இதை விசுவாசிக்கிறவங்களா ஒரு அலையிலே சொல்ல பார்க்கலாம். எல்லாரும் இன்னிலேருந்து இந்த ஜெபத்தை தினம் பண்ணுவீங்களா? இந்த ஜெபத்தை மறக்கவே கூடாது. 1 நாளாகவும் 4:10 1 Chronicles chapter 4:10 தினம் இந்த ஜெபத்தை பண்ணும். உங்க பிள்ளைங்களுக்கும், வாலிப பிள்ளைங்க தினம் இந்த ஜெபத்தை கட்டாயம் பண்ணும். நீங்க காலையில எழுந்த வச்சுனே ஃபர்ஸ்ட் இந்த ஜெபத்தை தான் நான் பண்ணுவேன். இந்த ஜெபத்தை தினம் பண்ணும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, யாபேஸோட வேண்டுதலை கேட்டவர் உங்களோட வேண்டுதலை கேட்டு அப்படியே உங்களுக்கு உதவி செய்வாரு. எந்தெந்த காரியத்திலாம் உங்களுக்கு எல்லையை விரிவாக்கணும், ரெகோபோத் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எல்லையை விரிவாக்குகிற தேவன். இந்தந்த காரியத்திலாம் எனக்கு ஒரு எக்ஸ்பென்ஷன் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு விரிவு வேணும் ஆண்டவரே, இந்த காரியம்லாம் என்ன ரொம்ப துக்கப்படுத்துது,
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடின்னு கேட்கறாரு. இந்த காரியத்தெல்லாம் நான் நினைச்சா வேதனைப்படுறேன். இந்த காரியத்தை நினைச்சா என் மனசு ரொம்ப துக்கமா இருக்கு. எனக்கு என்ன பண்ண முடியலன்னு தெரியல. இந்த காரியம் எனக்கு ரொம்ப என் வாழ்க்கையில துக்கத்தை தருதுன்னு நினைக்கலாம். எனக்கு இந்த தீங்கு எனக்கு ரொம்ப துக்கப்படுது. எந்தெந்த விதத்திலயாவது உங்களுக்கு தீங்கு வரலாம். அது பல விதத்துல தீமையா இருக்கலாம். அந்த தீமை என்ன வேதனைப்படுத்துது, துக்கப்படுத்துது. இந்த யாபேச போல அதான் தீங்கு துக்கப்படுத்தாதபடி அதுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உங்க கரம் என்னோடு கூட இருக்குன்னு கேட்கிறாரு. அப்ப நம்முடைய ஆண்டவரோட கரம் நம்மளோடு கூட இருக்கும்போது இந்த கர்த்தர் நம்ம எல்லா தீங்கும் விலக்கி காப்பாரு. நம்மளை எல்லையை பெரிதாக்குவாரு. சகோதரரை எல்லாரும் பார்க்கலும் கனம் பெற்றவனாக மாற்றினாரு. அவங்க அம்மா பிறந்த துக்கத்தின் பக்கம் துக்கம்னு சொல்லி பேர் வச்சு யாபேஸ்ன்னு பேர் வச்சாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, அவங்க குடும்பத்திலேயே அந்த யாபேஸை தான் கனம் பெற்றவரா மாற்றினாரு. அவங்க சகோதரர் எல்லாரையும் அவங்க அம்மா சந்தோஷமா பெற்றாங்க. இந்த துக்கம்னு சொல்லலை. ஆனா இவரை தான் துக்கம்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, இவரோட ஜெபத்தை கேட்டு இவரை தான் கனப்படுத்தினவரா மாத்தினாரு. அந்த மற்ற சகோதரர் எல்லாரும் பக்கத்தையும் ஒரு கனம் பெற்றவரா இருந்தாரு. கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. இந்த ஜெபத்தை அப்படியே கேட்டாரு. அதே போல நம்ம ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி நம்மளோட கஷ்டத்துக்காக துக்கத்துக்காக நம்ம வேண்டும் போது கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, இந்த யாபேஸ்க்கு மறுமொழி கொடுத்த தேவன். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ரிக்வெஸ்ட், அவனோட ரிக்வெஸ்ட அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணாரு, கேட்டாரு. அதே போல நம்ம ரிக்வெஸ்டையும் கேட்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க உங்களை நம்மளை தாழ்த்தும் போது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனா தாழ்மையுள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தி, ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி நான் ஒண்ணும் இல்லை, என்னோட படிப்பு ஒண்ணும் இல்லை, ஆண்டவரே என்னோட பதவி ஒண்ணும் இல்லை, என்னோட செல்வாக்கு ஒண்ணும் கிடையாது, வேற எதுவும் என்கிட்ட இல்லை ஆண்டவரே. ஆனா உங்க சமூகத்துல என்னை தாழ்த்துறேன். எனக்கு இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்யுங்க. இந்த காரியம் எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. இந்த காரியம் எனக்கு ரொம்ப மனசு நினைக்கும் போதே எனக்கு துக்கப்படுறேன். இந்த துக்கத்தினால எனக்கு வாழ்க்கையே கண்ணீரா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப போராட்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்ப நம்ம தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளும் போது யாபேசுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் உங்க ஜெபத்தை கேட்க உண்மையில தேவனா இருக்காரு. எல்லாம் விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்ப நீங்க எல்லாரும் இந்த வசனத்தை வச்சு தினம் ஜெபம் பண்ணணும். அப்ப 2 ஆசீர்வாதம் பார்த்தோம். முதலாவது ஆசீர்வாதம் வெற்றியின் ஆசீர்வாதம். சத்துருக்களோட கையிலேந்து ஒரு விடுதலை தந்தாரு, blessing of victory. 2வது ஆசீர்வாதம் ஒரு உற்சாகத்தின் ஆசீர்வாதம், blessing of vigor. ஒரு மனசுலயும் சரீரத்திலையும் ஒரு தைரியம், ஒரு தெம்பை கொடுத்தாரு. இந்த யாருக்கு, இந்த யாபேஸ்க்கு. 3வது ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். 3வது ஆசீர்வாதம் blessing of virtue. அதான் நற்பண்பின் ஆசீர்வாதம். நற்பண்பின் ஆசீர்வாதம், blessing of virtue. நம்ம மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Matthew chapter 8 verse 6. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க, 6ஆம் வசனம். என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்க, அவரை வேண்டிக் கொண்டான். சில டிரான்ஸ்லேஷன்ல begged for help இருக்கு, பிச்சை கேட்டான், begged for help இருக்கு. சில பைபிள்ல plead with him இருக்கு. அப்ப எப்படியோ அவன் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்றான். ஒரு ரொம்ப தாழ்த்தி அவன் வேண்டிக் கொள்றான். அப்ப அவன் வேண்டிக் கொள்றான், வேதனைப்படுகிறான்னு சொல்லி வேண்டிக் கொள்றான். அப்ப வேதனைப்படுகிறான்னு சொல்லி வேண்டிக் கொள்ளும் போது என்ன, அடுத்த வசனம் பாருங்க, 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். பாருங்க, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் கேட்டாரா. அவன் எதுக்காக வேண்டிக் கொள்றான், என்னோட வீட்டுல இருக்க அந்த வேலைக்காரன் ரொம்ப வேதனைப்படுறான், பேரலைஸ் திமிர்வாதம், படுத்த படுக்கையா இருக்கலாம், அவனால கையை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, அவன் மற்றவங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறான். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு சுகத்தை கேட்கிறாரு. ஒரு கை கால் உழுந்து போனவங்களை சுகமாக்குறது ரொம்ப 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 ரேரு. நீங்க மற்ற வியாதியாவது சுகமாக்கிடலாம். ஒன்ஸ் கை கால் பேரலைஸ் ஆயிடுச்சுன்னா அவங்கள சுகமாக்குறது ரொம்ப கஷ்டம். எத்தனையோ வருஷமாலாம் கூட உயிரோட இருந்து செத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர். அப்ப ஒரு திமிர்வாதக்காரவங்களை ஒரு சுகப்படுத்துறதுன்றது ஒரு கஷ்டமான காரியம். ஆனா இந்த 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்றான். என்ன சொல்றான், என் திமிர்வாதக்காரனாக என்னோட வேலைக்காரன் திமிர்வாதத்தால் ரொம்ப வேதனைப்படுறான், அவனோட வாழ்க்கை வேதனை. அவன் மற்றவங்களையே டிபெண்ட் பண்ணியிருக்கான். அவங்களால தன்னால இண்டிபெண்ட் முடியாது, சாப்பிட முடியாது, அவங்களால குளிக்க முடியாது, அவங்க டாய்லெட் போக முடியாது, நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, அவங்களால ஒரு பொருளை எடுக்க முடியாது. டோட்டலா அவங்க மற்றவங்களையே டிபெண்ட் பண்ணியிருக்கணும்.
அப்ப படுத்த படுக்கையா இருக்காங்க. அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கான். அது மட்டும் இல்ல, அவனுடைய ஃபியூச்சர் எதிர்காலமே கேள்விக்குறியாகும். அது மட்டும் இல்ல, அவன் குடும்பம் என்ன ஆகுறது? இப்ப இவன் தான் சம்பாதிக்கிறான். அப்ப அந்த குடும்பத்தை யார் காப்பாத்துறது? யார் போஷிக்கிறது? அவங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம், அவங்களோட குடும்பத்தோட எதிர்காலம், மனைவியோட எதிர்காலம் எல்லாமே ஒரு கேள்விக்குறி. அப்ப உங்களோட வாழ்க்கையில உங்கள வேதனைப்படுத்துற காரியம் பல இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு வியாதியினால வேதனை. ஆனா உங்களோட வேதனை பல காரியத்துல இருக்கலாம். நீங்க எந்தெந்த காரியத்துலலாம் வேதனைப்படுறீங்களோ, அந்தந்த காரியத்திலேருந்து இன்னைக்கு ஆண்டவர் நீங்க வேண்டிக் கொள்றப்ப ஒரு விடுதலை தருவாரு. எப்படி இந்த நூற்றுக்கு அதிபதி, இவர் ஒரு பெரிய ரோமன் ஆபீசர். நூற்றுக்கு அதிபதினா பெரிய பொசிஷன்ல இருக்காரு. ஆனா இவர் ஆண்டவர்ட்ட வந்து வேண்டிக் கொள்ளும்போது மனத்தாழ்மையா கேட்கிறாரு. கம்பேஷன், அவருக்கு ஒரு மனதுருக்கம் ஒரு வேலைக்காரன் மேல. அப்புறம் ஒரு ஜெனரசிட்டி, அவருக்கு சுகம் வேணும்ன்ற ஒரு ஜெனரசிட்டில ஒரு நல்ல ஒரு குணம், நல்ல குணம், ஒரு தாழ்மை, ஒரு மனதுருக்கம், ஒரு அன்பு, இந்த காரியங்கள்லாம் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமா நம்ம வேண்டுதலை கேட்பாரு. அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் மேல விசுவாசம். இந்த ஆண்டவர் இவரோட வேண்டுதலை கேட்டு சுகம் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன? விசுவாசம். இவர் பாருங்க, ஒரு பெரிய ரோமன் ஆபீசர், நூற்றுக்கு அதிபதி. அவர் பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் அவர் தெரிஞ்சிருக்கோம். பெரிய மருத்துவம்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அதெல்லாம் அவர் நம்பல. அவர் நேரா ஆண்டவர்ட்ட வராரு. இவரே ஆண்டவர்ட்ட நேரா வராரு. அவரை தூக்கிட்டு வர முடியாது. இவர் வந்து கேட்கிறாரு, நீங்க என் வீட்டுக்கு வர வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கேன். நான் ஒண்ணு சொன்னா செய்யறதுக்கு ஆள் இருக்கு. நான் இதை செய்யினா செய்வான். அப்ப நான் ஒரு மனுஷன், நான் சொன்னாலே கேட்கிறான்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஆண்டவர். நீங்க சொன்னா சுகம் கிடைக்கும். நீங்க வீட்டுக்கு வரணும் கூட அவசியம் இல்லை. நீங்க சொன்னாலே போதும் சுகம் கிடைக்கும். நான் ஒரு வேலையை சொன்னா ஒரு வேலைக்காரன் செய்யறான். அப்ப நான் ஒரு மனுஷனுக்கே இவ்வளவு பவர் இருந்துச்சுன்னா, நீங்க வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், சர்வ வல்லவர், உங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுபாவம்னு விசுவாசிக்கிறோம். அப்ப விசுவாசிச்சு ஆண்டவர் வேண்டிக் கொள்றாங்க. அப்படி ஆண்டவர் வேண்டிக் கொள்ளும் போது அந்த வேலைக்காரன் என்ன பண்ணா? சொஸ்தமானான். தி சர்வன்ட் வாஸ் ஹீல்டு. அப்ப ஆண்டவர் வேண்டிக் கொண்டது அப்படியே கொடுத்தாரு. அப்போ உங்களோட வாழ்க்கையில என்ன காரியம்லாம் உங்களை வேதனைப்படுத்துதோ, ஒரு வியாதியினால ஒருவேளை வேதனையா இருக்கலாம். இந்த வியாதி ரொம்ப நாள் இருக்கு, இந்த வியாதி எனக்கு ரொம்ப வலியை கொடுக்குது, இதை நினைச்சாலே வேதனையா இருக்குன்னு நினைக்கலாம். இல்லைன்னா வேற ஏதாவது சில காரியத்தை நினைக்கும் போது உங்களுக்கு வேதனை வரலாம். இதை நினைச்சாலே நமக்கு வேதனையா இருக்கே, இந்த காரியத்தை நினைச்சா நம்ம எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. சிலத்தை நினைச்சா மனசு அப்படியே கஷ்டப்படுவான், வேதனைப்படுவான். இந்த காரியத்தை நினைச்சாலே நமக்கு வேதனையா இருக்குன்னு எந்தெந்த காரியம் உங்க வாழ்க்கையில இருக்குதோ, வியாதினால மட்டும் இல்ல, வேற எந்தெந்த காரியத்துல நீங்க வேதனையா இருக்கீங்களோ, உங்களோட எதிர்காலத்தை பத்தி ஒரு நினைச்சா ஒரு வேதனையா இருக்கா, உங்களோட பிள்ளைங்களை பத்தி நினைச்சா வேதனையா இருக்கா, நம்மளோட குடும்பத்தை பத்தி நினைச்சா வேதனையா இருக்கா, உங்களோட வியாபாரத்தை பத்தி நினைச்சா வேதனையா இருக்கா, உங்களோட வேலையை பத்தி நினைச்சா வேதனையா இருக்கா, நம்ம எப்படி நம்ம சமாளிக்க போறோம் இந்த பிசினஸ்ல, இந்த பிசினஸ் இவ்வளோ ஒரு கஷ்டம் வந்து போராட்டம் வந்து நம்ம எப்படி கண்டினியூ பண்ண போறோம், இதை தொடர்ந்து நம்ம எப்படி நடத்த போறோம்னு நினைக்கலாம். என்ன காரியம் உங்களுக்கு வேதனை கொடுத்தாலும், இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு பெரிய ரோமன் ஆபீசர், அவன் ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டிக் கொண்டான், பெக் பண்ணான்னு பாக்குறோம். பிச்சை கேட்கறது போல கேட்டான், ரிக்வஸ்ட் பண்ணான். அப்படி ஆண்டவர்கிட்ட நீங்க உங்களை தாழ்த்தி நீங்க வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரு. அந்த வேலைக்காரனை எப்படி சொஸ்தமாக்கினாரோ, servant was healed, சொஸ்தப்படுத்தினாரோ, அதே போல நீங்க என்ன காரியத்துக்காக கேட்கறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தருவாரு. இது விசுவாசிக்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்க விசுவாசிச்சா மட்டும்தான் நடக்கும். இப்ப நீங்க வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் விசுவாச நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்காக தருவது. அப்ப இந்த காரியத்துல நம்ம முதல் காரியத்துல என்ன பார்த்தோம்? நம்ம அந்நிய தேவர்கள் எல்லாம் விட்டு விலகணும்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துல நம்ம விட்டு விலகணும். 2வது காரியத்துல என்ன பார்த்தோம்? யாபேஸ் தன்னை தாழ்த்தி கேட்டான், தாழ்மையா இருக்கணும். 3வது காரியத்துல நம்ம விசுவாசமா இருக்கணும். அது இல்லாம அவரோட நல்ல குணத்தெல்லாம் பார்க்கணும் பாருங்க. ஒரு கம்பேஷன், ஒரு மனது இருக்கும். அவங்க வேலைக்காரருக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம், ஜெனரசிட்டி, அப்படி மனதிருங்கி ஒரு அன்பு கூர்ந்து, எல்லாத்துக்கும் மேல ஒரு விசுவாசம், எல்லாருக்குமே ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வச்சதுனால ஆண்டவர் அவனை வேண்டிக் கொண்டது அப்படியே ஆற்றினார். ஒரு சுகத்தை கொடுத்தாரு, சொஸ்தமாக்கினார். பாத்தீங்களா, நம்ம ஆண்டவர் இவ்வளவு கிருபை உள்ளவர். நம்ம ஆண்டவர் கொடூரமானவர் இல்லை. இப்ப மனுஷத்தையே நம்ம கெஞ்சி கேட்கும் போது சிலவங்க செஞ்சிடறாங்க. இப்ப நீங்க பிச்சைக்காரன் மட்டும் கூட, ஐயா எனக்கு சாப்பாடு இல்லை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்மளே இறக்கப்பட்டு கொஞ்சம் கொடுத்துடுறோம். அப்போ ஒரு மனுஷரே அப்படி செய்யறோம்னா நம்ம ஆண்டவர் எவ்வளவு நீதி உள்ளவர், சர்வ உள்ளவர், கிருபை உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். அப்ப நம்ம வேண்டிக் கொண்டதை கொடுக்காம இருப்பாரா? அப்ப இந்த 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது வெற்றியின் ஆசீர்வாதம், 2வது
உற்சாகத்தின் ஆசீர்வாதம். 3வது நற்பண்பின் ஆசீர்வாதம். பாருங்க, அவனோட வேதனையெல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு அவனுக்கு. அப்ப அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சுனாலே போதும், மத்த எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப அவன் வாழ்க்கையில அவனுக்கு ஒரு நல்ல மதிப்பு, அவங்க குடும்பத்தை பத்தி பயப்பட வேண்டியதில்லை, அவன் எதிர்காலத்தை பத்தி பயப்பட வேண்டியதில்லை, அவன் தொடர்ந்து வேலை செய்யலாம், அவனுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், அவன் மற்றவங்களை டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை, மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டியதில்லை, அவன் சந்தோஷமா இண்டிபெண்டா இருக்கலாம், எங்க போகணும்னா போகலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஒரு நல்ல பண்பு, அவன் அவன் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கலாம். பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம், வேதனையெல்லாம் நீங்குது, அந்த வேதனையெல்லாம் நீங்கி ஒரு நல்ல பண்பு கிடைச்சது. அப்ப நற்பண்பின் ஆசீர்வாதம், பிளெஸிங் ஆஃப் விர்ச்சியூ. அப்ப இந்த 3 ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு எது தடையா இருக்கோ அதெல்லாம் நம்மளை விட்டு எடுக்கணும். 2வது ஆசீர்வாதம், யாபேஸ் ஒரு கஷ்டமான துக்கமான சூழ்நிலை இருந்தாலும், போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும், யாபேஸ் என்ன பண்ணாரு? தன்னை தாழ்த்தி வேண்டிக் கொண்டாரு. கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை கேட்டாரு. 3வது, இந்த 100க்கு அதிபதி இவர் என்ன பண்றாரு? அவங்க வேலைக்காரன் வேதனைப்படுறான் திமிர்வாதத்தினால, அந்த வேதனை நீங்கி சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி இவர் விசுவாசத்தோடு கேட்கிறாரு. அப்ப விசுவாசிக்கும் போது கர்த்தரை இவருக்கு வேண்டிக் கொண்டதுல அப்படியே செஞ்சாரு. இன்னைக்கு நம்ம 3 ஆசீர்வாதத்தை பார்த்தோம். நான் சொன்ன மாதிரி இந்த 2வது ஆசீர்வாதத்தை தினம் எல்லாரும் என்ன பண்ணோம்? வசனத்தை வாசிச்சு வசனத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். என்ன வசனம் ஞாபகம் இருக்கா? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? அந்த 6ஆம் வசனம். யாருமே மறக்கக்கூடாது. தினம் அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணோம். தேவரீர், எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை சொல்லாமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி முதுகரம் என்னோடு கூட இருந்து தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விலக்கி காத்தள்ளும். இந்த ஜபத்தை யாரும் மறக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஜபத்தை பண்ணிட்டு தான் நீங்க தூங்கணும். இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்ப ஆண்டவர் யாரு? அப்படி வேண்டிக் கொள்ளும் போது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆட்கொள்ளும். அப்ப ஜெபம், விண்ணப்பம் எல்லாம் ஒரே மாதிரி மீனிங்ல இருந்தாலும், ரிக்வஸ்ட் வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்த்தி ஒரு பிச்சை கேட்கறது மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்கும் போது, வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்களர் கையிலேந்து வெற்றியை தந்தாரு. பிளெஸிங் ஆஃப் விக்டரி, ஒரு வெற்றியின் ஆசீர்வாதம். அப்புறம் இந்த யாபேஸ்க்கு ஒரு துக்கத்திலேருந்து ஒரு விடுதலை தந்தாரு, ஒரு உற்சாகத்தின் ஆசீர்வாதம், பிளெஸிங் ஆஃப் விகர். அது மட்டும் இல்ல, கடைசி அந்த 100க்கு அதிபதிக்கு ஒரு நற்பண்பின் ஆசீர்வாதம், பிளெஸிங் ஆஃப் விர்ச்சியூ, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அப்ப இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ண மூடலாம். இந்த வேளையில நீங்க என்னென்ன காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்றீங்களோ அந்த எல்லா வேண்டுதலை கர்த்தர் கொடுப்பாரு. நான் என்னென்ன காரியம் செய்யணும்னு சொல்லிட்டேன். 3 காரியம் செய்யணும். முதலாவது காரியம், நம்ம ஆண்டவருக்கு பெரியலாத காரியத்தை எதெல்லாம் நமக்கு டைம் ஆண்டவருக்கு டைமை செலவழிக்கிறதுக்கு எது தடையா இருக்கும் அந்த தடையை நம்ம விட்டு இழக்கணும், எடுத்து போடணும். நம்ம அந்நிய தேவர்களை வழங்காட்டாலும் இதெல்லாம் ஒரு விக்கிரமம் தான். 2வது, நம்ம யாபேச போல தாழ்மையா இருக்கணும். 3வது, இந்த 100க்கு அதிபதி போல எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். இந்த 3 காரியத்தை நம்ம செய்யும்போது, தாழ்மை, விசுவாசம், ஆண்டவருக்கு ஒரு முதலிடம் கொடுக்கும்போது, நம்ம வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம வேண்டுதலை கேட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. இன்னைக்கு எல்லாரும் வந்தவங்க அப்படியே வந்த மாதிரி கவலையா போக வேண்டாம். கர்த்தர் நம்ம வேண்டுதலை கேட்டு நமக்கு பதில் கொடுக்க வல்லமையுள்ள தேவனார்கள். எல்லாரும் எந்தெந்த காரியத்துக்காக வேண்டீங்களோ ஆண்டவர் சமூகத்தை ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? ஆண்டவரே, ஏசப்பா, இந்த விலை கண்ண மூடி நீங்க கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன காரியம் உங்களுக்கு சத்துருக்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ, எந்த காரியத்துக்கெல்லாம் பயப்படுறீங்களோ அந்த காரியத்திலேருந்து ஒரு விடுதலை கேளுங்க. ஆண்டவரே, இந்த சத்துருக்களை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு, இந்த காரியத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, இந்த விதத்துல சத்துரு என்கிட்ட வரான், ஆண்டவரே இந்த விதத்துல சத்துரு எங்க குடும்பத்தை பாதிக்கிறான், அது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. இந்தந்த காரியத்திலேருந்து நான் ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கிறதுக்கு எது தடையா இருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு நான் நீக்கி போட்டு உங்களுக்கு பிரியமா இருப்பேன். உண்மையா நான் பைபிள் வாசிப்பேன், உண்மையா நான் ஜெபம் பண்ணுவேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஊழியம் செய்வேன், உங்களை நேசிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஒரு தீர்மானத்தை செய்யறோம் கர்த்தாவே. எங்கள் சத்துருக்கள்கிட்டேருந்து ஒரு விடுதலை நீர் தரும்படியாய் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே, ஒரு உற்சாகத்தின் ஆசீர்வாதம், அது யாபேஸ் ஒரு துக்கத்தோடு இருந்த ஆண்டவரே, ஆண்டவரே உண்மை பார்த்து தாழ்த்தி கேட்கும் போது அவரை ஆசீர்வதித்து கரம் அவரோடு கூட இருந்து அவரை எல்லையை பெரிதாக்கி தீங்கு துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொண்டது போல இந்த ஆண்டவரே உங்களை நோக்கி நான் பார்த்து ஜெபம் பண்றேன் கர்த்தாவே. எத்தனையோ காரியங்களுக்கு துக்கத்தை தருது. ஒரு காரியத்தை நினைச்சா அது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு ஆண்டவரே. அந்த துக்கத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு வலிமையும் மனத்தம்பையும் மன தைரியத்தையும் சரீரத்திலையும் ஆத்மாவிலையும் மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் இந்த யாபேசுக்கு கொடுத்து யாபேசை சகோதரர் பார்க்கலும் கனம் பெற்றுணர்ந்து மாற்றுறது போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம், எங்களை தாழ்த்தி கேட்கிறோம். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனே, ஆண்டவரே உங்க சமூகத்தை எங்களை தாழ்த்தணும் கர்த்தாவே. எங்களோட படிப்பு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எங்களோட அந்தஸ்து ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு இருக்க ஞானம் ஒன்றும் இல்லை, நாங்கள் எதுக்குமே தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. எங்கள் நீதி எல்லாம் குப்பையான ஆண்டவரே, நீதியெல்லாம் அழுக்கான கந்தை உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்தி கேட்கிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலை தாங்க,
யாபேசின் ஜெபத்தை கேட்டவர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்ல, ஏசப்பா கடைசி அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு வேதனைப்படுறான் என்னுடைய வேலைக்காரன் சொல்லி திமிர்வாதத்தினால் வேதனைப்படும்போது, அந்த வேதனை நீங்கி ஒரு சுகத்தை கொடுத்த தேவன். அவர் விசுவாசிக்கும் போது, ஆண்டவரே நாங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்றோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில வர வேதனை, எங்கள் வாழ்க்கையில வர போராட்டம், இந்த காரியத்தை நினைச்சாலே எங்க வாழ்க்கை வேதனையா இருக்கு. இத நினைக்கும் போது நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல. எங்க ஃபியூச்சர நினைக்கும் போது, என் எதிர்காலத்த நினைக்கும் போது என்ன பண்ண போறோம்னு தெரியல. என்னோட பிள்ளைகளோட எதிர்காலத்த நினைக்கும் போது என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆண்டவரே. எனக்கு பிசினஸ் நினைக்கும் போது என்ன பண்ண போறோம்னு தெரியல. அந்த ஒரு போராட்டமான சூழ்நிலை ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஒரு விடுதலை தந்து எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை உயர்த்தும்படியாய் வேதனையெல்லாம் நீங்கி ஒரு நற்பண்பின் ஆசீர்வாதத்தை சந்தோஷமா நாங்கள் இந்த உலகத்தை அனுபவிக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் விசுவாசத்தோடு ஜெபம் பண்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னைக்கு என்னென்ன காரியத்துக்காக உங்க பிள்ளை ஜெபம் பண்றாங்களோ அந்த ஜெபத்தெல்லாம் நீர் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அறியலார் என்று சொன்னபடி நாங்க இந்த பிள்ளைகள் எதற்காகலாம் ஜெபம் பண்றாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு கேட்டு ஒரு அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இவர்கள் ஒவ்வொருவரும் ஆளும்படியா ஜெபிக்கிறோம். இவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசுவாசத்தோடு உங்க சமூகத்துல வரோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க யாரும் கவலையோட போக வேண்டாம். உங்களோட வேண்டுதல் எல்லாம் ஆண்டவர் கேட்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. உங்களோட வேதனை நீங்கி சுகமா இருப்பீங்க. உங்களோட துக்கம் நீங்கி நீங்க சந்தோஷமா உற்சாகமா ஆறுதல் அடைவீங்க. உங்களோட சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் விலக்கி காத்துக் கொள்வார். நீங்க ஆசீர்வாதம் அடைவீங்க. ஆனா நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட் மட்டும் மறக்கக்கூடாது. இந்த தினம் இந்த வசனம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாரு.